மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களை காட்டிலும் அதிகமாக படியளப்பது மாநில அரசுதான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து முதலமைச்சர் விளாசல். நீட் யுஜி தேர்வு முடிவுகள் வெளியீடு. தமிழகத்தில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான உயர்மட்ட குழுவின் விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பேட்டி. விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடந்து வருகிறது. கருப்பு பெட்டியை ஆய்வு செய்தால் விமான விபத்துக்கான காரணம் முழுமையாக தெரியவரும் என்றும் ராம்மோகன் நாயுடு உறுதி. புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி வீட்டில் போலீசார் குவிப்பு. புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் குவிந்து வருவதால் பரபரப்பான சூழல். ராணிப்பேட்டை அருகே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். 2 இளைஞர்களை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை. மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் பேரணி. திருச்சியில் நடைபெற்ற பேரணியில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்று உரை. எய்ம்ஸில் சேர்ந்து மருத்துவராகி சேவை செய்ய விருப்பம். நீட் தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்த சூரிய நாராயணன் பேட்டி. நீட் மட்டும் இல்லை, நான் ஜேஇயும் நல்ல சூப்பராக போடுவேன், மேக்ஸும் நல்லா தான் போடுவேன். என் எய்ம் ஒரு நியூராலஜிஸ்ட் அல்லது கார்டியாலஜிஸ்ட் ஆகணும். நான் எய்ம்ஸ் டெல்லியில் படிக்கணும்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. நாகப்பட்டினம் அருகே கணவர் வீட்டில் பெண் மர்ம மரணமடைந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் செல்போன்களை போலீசார் பிடுங்கி அட்டூழியம் செய்ததாக குற்றச்சாட்டு. பொது பிரச்சனை சார், நான் உங்களை எடுக்கல சார். பொது பிரச்சனை சார், நான் பொது பிரச்சனை, நான் உங்களை எடுக்கல சார். திருவள்ளூர் அருகே ஓடையில் குளிக்க சென்று நீரில் மூழ்கி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவனை காப்பாற்ற சென்று மற்றொரு சிறுவனும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய விவகாரம். குற்றவாளிகளை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைப்பு. ஆர்பி உதயகுமார் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கு கூட பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. கொடநாடு கொலை கொள்ளையில் ஈடுபட்ட சார் யார்? தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு அனுமதி கொடுத்த சார் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என இபிஎஸ் கூறிய நிலையில் சீமான் கேள்வி. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. அரசு மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல். மருந்து வாங்குறப்பவே அந்த இதில் இருந்து, அதாவது ட்ரக் வேர் ஹவுஸ்ல இருந்து மருந்து எடுத்துட்டு போறப்ப அவங்களோட தேவை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு எடுத்துட்டு போறப்ப அந்த தேதியெல்லாம் பார்த்து தான் எடுத்துட்டு போறாங்க. அப்படி இருந்தும் எங்கேயாவது இது மாதிரி 1-2 நடந்ததுன்னா சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வான மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆழ்வார்பேட்டையில் நிர்வாகிகளுடன் சந்திப்பு.
தனது கையில் ரசிகர் ஒருவர் கொடுத்த வாளை வாங்க மறுத்து கோபமடைந்த கமல்ஹாசன். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரான நிலையில் அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கோவை விமான நிலையத்தில் பெண் பயணியிடம் துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல். பீளமேடு காவல்துறையினர் விசாரணை. வரும் 19ஆம் தேதி விண்வெளிக்கு செல்கிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா. ஃபால்கன் 9 ராக்கெட்டின் திரவ ஆக்சிஜன் வாயு கசிவு நிறுத்தப்பட்டதை அடுத்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் என அறிவிப்பு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல் தீவிரமடையும் நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிப்பு. ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய படையை திரட்டும் இஸ்ரேல். ரிசர்வ் படைகள் உடனடியாக பணிக்கு திரும்ப இஸ்ரேல் உத்தரவு. ஈரான் மற்றும் ஏமனை தொடர்ந்து லெபனானில் இருந்தும் இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல். வடக்கு இஸ்ரேலில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு சைரன் ஒலி எழுப்பப்பட்டுள்ளது. ஈரான் வாழ் இந்தியர்களுக்கு அவசர கால உதவி எண்கள் அறிவிப்பு. இந்தியர்களுக்கு உதவ வெளியுறவுத்துறை நடவடிக்கை. இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் ஏவுகணை தாக்குதல். டெல் அவீவ் நகரம் குலுங்கிய சிசிடிவி காட்சி வெளியீடு. ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே உள்ள குரில் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல். துபாயில் 67 மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. 4000 பேர் பத்திரமாக மீட்பு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.